என்ன இந்த இடம் போர்க்களம் மாதிரி காட்சியளிக்குது? மீனாட்சி, சொல்லுங்க மாமா. என்னாச்சு மீனாட்சி? ஏன் அழுதுட்டு இருக்க? இந்த இடம்லாம் ஏன் இப்படி கந்தரகோலமா கிடக்கு? சரவணனுக்கு ஒரு பதில் லெட்டர் எழுதணும்னு நினைச்சேன். முதல்ல அது சரவணம் போட்ட லெட்டரே இல்லை, அதுக்கு பதில் லெட்டர் வேறையா? சபா. சொல்லு மீனாட்சி. என்னால எதுவும் எழுத முடியல மாமா. ஏன் கை வலிக்குதா? அப்புறம் எனக்கு என்ன எழுதுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் என்னென்னவோ எழுதி பாக்குறேன், யோசிச்சு பாக்குறேன். எனக்கு ஒண்ணும் தோணல மாமா. அம்மா வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? மனசுல அவன் இருந்திருந்தா இந்நேரம் அது வார்த்தையா மாறி இந்த பேப்பர்ல நிறைஞ்சிருக்கும். அவனை சேர்ந்தே தீரணும்னு வைராக்கியமா இருக்கிற உனக்கு எப்படி லெட்டர் எழுத முடியாம போகும்? உன் மனசுல இருந்து சரவண மறைஞ்சிட்டான் மீனாட்சி. அவனோட நினைப்பு உன் மனசுல இருந்து வத்தி போச்சு. ஏன் மாமா, என் மனசுல சரவணன் இல்லையா? என்னால ஏன் லெட்டர் எழுத முடியல? டேய், லெட்டர் எழுதுறதுக்கும் மனசுல காதல் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த லவ்வுக்கு லெட்டர் எழுதுறதெல்லாம் உங்க அம்மா காலத்திலே முடிஞ்சு போச்சு மீனாட்சி. இப்பெல்லாம் எவன் லெட்டர் எழுதுறான் சொல்லு? எல்லாமே ஃபோனு தான். லெட்டர் எழுதுறதெல்லாம் சுருங்கி சுருங்கி இப்பெல்லாம் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பு, ஸ்மைலி சிம்பிள்னு ஆகிப்போச்சு. உன் மேலே நான் கோவமா இருக்கேன்றத மூஞ்சி உருன்னு இருக்க ஒரு சிவப்பு கலர் பொம்மையை போட்டு சொல்லி போடுறாங்க. இந்த காலத்தில் போய் லெட்டர் எழுதணும்னு நினைச்சதே தப்பு மீனாட்சி. எழுத்து ஒரு கலை மீனாட்சி, அது எல்லாருக்கும்லாம் வராது. வரணும்னு அவசியம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் எல்லாமே பேச்சா மாறிடுச்சு. ஃபோன் போட்டு பேசணும்னு நினைக்கிறத பேசிட வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் போய் எதுக்கு பக்கம் பக்கமாக எழுதிக்கிட்டு கையை வேற வலிச்சுக்கிட்டு. இப்போ ஒன்று கேட்குறேன், நீ சொல்லு. சரவணன் இந்த செகண்ட் ஃபோன் பண்ணா உன்னால உணர்ச்சி பெருக்க பேச முடியாதா? பேசுவேன். மனசுல இருக்கிற காதல சொல்ல முடியாதா? சொல்லுவேன். கோவத்துல சண்டை போட முடியாதா? திட்டுன்னு திட்டுவேன். அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு இந்த லெட்டர்லாம் எழுதிக்கிட்டு? சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத மீனாட்சி. கண்ணை தொடச்சிட்டு வேலையை பாரு. தேங்க்ஸ் மாமா. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தேன். நீங்க பேசினது ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், லெட்டர் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. என்ன மாமா? ஒண்ணும் இல்லடா. இந்த சரவணன் எழுதின லெட்டர் எங்க வச்சிருக்க? அடிக்கடி எடுத்து படிச்சதுல என் கண்ணீர் பட்டு லேசா ஒரு எழுத்து அழிஞ்சு போயிடுச்சு. அதனால இனி அதை அடிக்கடி எடுக்க கூடாதுன்னு பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டேன். ஓ, வெரி குட் வெரி குட். அடிக்கடி படிச்சா பேப்பர் கிழிஞ்சிரும்னு நானே சொல்லணும்னு நினைச்சேன். நீயே பத்திரப்படுத்திட்ட. குட் குட். சரி மீனாட்சி, நீ வேணா கொஞ்ச நேரம் கீழே இரு, நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணிடுறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் இருக்கையில நீ ஏன் கஷ்டப்படணும்? நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்ல மாமா, வேணாம், பரவாயில்ல. மழை வரும் போல இருக்கே. ஆமா ஆமா. மீனாட்சி, நீ மாடியில துணி காய போட்டிருக்கல? ஐயோ, ஆமா மாமா. என்ன மீனாட்சி, துணி நனையறதுக்குள்ள சீக்கிரம் போய் எடுப்போ. போ போ போ. அடியா கில்லாடிடா நீ.